வணக்க மக்களே. மிரட்டி அப்படிலாம் பண்ண சொல்லுவாங்க, எனக்கும் கூட அப்படின்ற மாதிரியாக வெளிப்படையாக சமீரா ரெட்டி பேசியிருக்காங்களாம். என்னடா இது இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களேன்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி என்ன நடந்ததுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழில் வெளிவந்த வாரணமாயிரம் படத்தின் மூலமாக அனைவரினுடைய மனதிலையுமே தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டவங்க தான் நடிகை சமீரா ரெட்டி. ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு பல படங்களில் பல மொழிகளில் நடிச்சிருக்கிறாங்க. மேலும் அசல், வெடி, வேட்டை உள்ளிட்ட ஒரு சில திரைப்படத்தை மட்டும்தான் தமிழில் இவங்க நடித்தாங்க. ஆனால் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி திரைப்படங்களாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிறகு 2014ஆம் ஆண்டு அக்ஷய் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பிறகு சினிமாவை விட்டு விலகி குடும்பம், குழந்தைன்னு செட்டில் ஆகிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவங்க சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பின் பொழுது ஒரு காட்சியை முடித்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அப்பொழுது திடீரென பார்த்தோன்னா அவரிடம் அடுத்த காட்சி லிப்லாக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். என்னிடம் எந்த ஒரு முன்னறிவிப்புமே சொல்லலை. ஆனால் இயக்குனர் அப்படி சொன்னது எனக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஷாக் ஆயிருந்தது. இப்போது தெரிகிறதா காட்சி அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ரொம்பவே நான் பதறி போயிட்டேன். என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னால் படத்தில் கூட லிப்லாக் காட்சி இருந்துச்சு, அதில் மட்டும் நடிக்க முடிஞ்சது, இதில் முடியாதா? நடியுங்கள், இல்லைன்னா இந்த படத்தில் விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அந்த காட்சியில் நடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். இப்படி தான் தேவையான பார்த்தோன்னா படுக்கையறை காட்சிகள் மிகவும் கிளாமரான உடைகள் அணிந்து நடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நடிகைகள் தள்ளப்படுறாங்க அப்படின்னு பல வேதனைகள் அதற்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. இப்போ சமீரா ரெட்டி அவர்கள் பேசியிருக்கிறது, என்னடா இது நடிகைகளுக்கு முன்னாடியே சொல்லாமலேயே இந்த மாதிரியான காட்சிகள்லாம் எடுக்கப்படுதா அப்படின்னு எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனையோ பேர் பார்த்தோன்னா சினிமாவில் நுழைந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பெண்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் அவங்க நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்றதான் உண்மை. வயதானாலும் கூட குணச்சித்திர கதாபாத்திரங்கள் எனக்கு கிடைச்சா போதும் நடிக்கிற நடிகைகளும் இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஹீரோயினாக நடித்தவர்கள் கூடயே மறுபடியும் அக்கா, தங்கை, அதையும் தாண்டி அம்மா அப்படின்ற கேரக்டர் நடிக்க முடியாதுன்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கக்கூடிய நடிகைகளும் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.